நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நியூஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. பட் நியூஸ் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதே கிடையாது. அந்த நியூஸ் வரப்போகுதுன்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் ஒரு சில பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி இப்போ ஈரான், ஈராக் வர இஸ்ரேல் வரலாம் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா, மண்டே அன்றைக்கி அடடா ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, நான் நிறைய வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆன்டிசிபேஷன் என்னென்னா, கண்டிப்பாக வீக்கெண்டில் ட்ரம்ப் ஏதாவது சொல்லுவான், இன்னும் மார்க்கெட் கீழே இறங்க தான் போகுது, அதனால் நம்ம எதுக்கு பேசாமல் புட் ஆப்ஷன்ஸே வாங்கி வச்சுருவோம், இல்லை மார்க்கெட்டை ஷார்ட்டே பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு வாங்கி வைக்கிறான்னு வச்சுப்போமே. மண்டே உங்களுக்கு ஃபேவரபுளாக நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட சம்டைம்ஸ் மார்க்கெட் ரிகவர் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் யோசிப்பீங்க, என்ன நியூஸ் நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட் மேலே போகுதுன்னு. பட் அந்த ரியாக்ஷன் எங்கே நடக்கும்னா, யார் எப்படி பொசிஷன்ஸ் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ஷார்ட்ஸில் வச்சுருந்தாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ரீசன் இருக்காது. இன்ஃபேக்ட் ஷார்ட் கவரிங் தான் நடக்கும். அதே மாதிரி தான் புல்லிஷ் நியூஸும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் புல்லிஷ் நியூஸ் தான் வந்திருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் கரெக்டாகி கீழே போகும். நீங்கள் யோசிப்பீங்க, என்ன நியூஸ் புல்லிஷாக இருக்குது ஆனால் ப்ரைஸு கீழே இறங்குதுன்ட்டு. ஏன்னா நியூஸ் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் பொசிஷன் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஃபர்தர் புல்லிஷ் மூவ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஃபர்தராக மார்க்கெட் கீழே தான் இறங்கும். ஸோ எப்போவுமே நியூஸ் டசன்ட் மூவ் த மார்க்கெட்ஸ். ஸோ அந்த நியூஸுக்கான ஆக்சஸ், அந்த நியூஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எல்லாருக்குமே பொதுவாக தான் வந்திருக்கு. பட் அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி எடுத்த பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன்ஸ்க்கான ரியாக்ஷன் தான் மண்டேவோ இல்லை ஃப்ரைடேவோ நீங்கள் பார்க்குற அந்த கேப் அப்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கான ரியாக்ஷனுக்கான மேஜர் ரீசனே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பொசிஷன், அந்த ட்ரேடர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டே மூவ் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி வெரி டூ லேட். ஸோ அதனால் நியூஸை வச்சு மட்டும் எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க.